சிறகடிக்க ஆசையோட என்னோட எபிசோடில் மீனா ரொம்பவும் கோவப்பட்டுட்டு ரோகிணி கிட்ட நீ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு நான் நிறைய படிக்கணும், வீட்டில் தினமும் வந்து கடங்காரங்க தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்படியாவது காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். காலேஜும் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அப்பா வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து முதலாளிங்க இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு 2 தம்பி இருந்தார். ஃபஸ்ட்டு தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, செகண்ட் தம்பி கல்யாணம் ஆகலை. நான் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு இருந்த அவரோட செகண்ட் தம்பி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. எங்கள் அப்பா அதிர்ஷ்டம் அதிர்ச்சிடுச்சு. நம்ம பொண்ணுனால வந்து அவருக்கு கடன் தொல்லையிலேருந்து மீளணுன்றதுக்காக என்ன அவருக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. எனக்கும் அவருக்கும் 15 வயசு டிஃப்ரென்ஸு. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை வற்புறுத்தி அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி சம்மதம் வந்து அமையாது, பெரிய இடத்து சம்மதம் உனக்கு தேடி வந்திருக்கு, நீ வந்துட்டு இந்த மாதிரி அதை வேணான்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணது அடுத்த நாள் வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. சரி, நம்ம டிகிரி முடித்தா நம்மளோட லைஃப் வந்து மாறும்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நைட்டு வந்து நான் படிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்னோட பெர்மிஷனே இல்லாமல் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. ஒரு மிருகம் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணார். இதை கிட்ட மீனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்ன இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தினம் அந்த ஆள் வந்துட்டு அப்படி தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது மீனாமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. என்னை படிக்க வேணாம், உனக்கு எதுக்கு படிப்பு, நீ எனக்கு அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து என்ன ட்ரீட் பண்ணாரு. இந்த மாதிரி தான் மீனா என் லைஃப் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ராத்திரியும் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்தினாங்க. அதை தவிர வந்து இந்த ஆள் சரியான குடிகாரன், 24 மணி நேரமும் நல்லா குடிச்சிட்டு தான் இருப்பான். நான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் பார்க்கும்போது அவர் குடியும் கையுமாக தான் இருந்தார். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதான் நான் எங்கள் வீட்டில் கேட்டாலுமே வந்துட்டு பொறுத்துப்போ, அப்படி தான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணானா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் விட்டுட்டு போயிடலான்னு நினைக்க போதுதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, நம்ம உயிரை விட்டாலுமே நம்மளோட குழந்தைக்காக வச்சு வாழணும்னு சொல்லிட்டு நான் வாழவே ஆரம்பித்தேன் மீனா. அந்த டைமில் அந்த ஆள் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் நான் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஆனாலுமே அவங்க வீட்டில் இருக்கவங்கள என்னை மதிக்கலை. எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் குடும்பத்தை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து வாங்கி என்னை விட்டுட்டாங்க. எங்கள் குடும்பத்துலேயும் காசு வந்தால் போதுன்னு விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீன். இப்போ கிடச்சிருக்க வாழ்க்கையை என்னால் இழக்க முடியாது. நானாக உண்மையை சொல்கிற வரைக்கும் நீங்கள் இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, எனக்காக பண்ணுங்க மீனா ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ்.